அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 65 சங்கீதம் வசனம் 9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், கண்ணீர் நிறைந்த தேவன் அதினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். இப்படி நீர் அவர்களுக்கு அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கின்றேன். பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறாராம். தண்ணீர் நிறைந்த தேவன் அதினால் அதை செழிப்பாக்குகிறார். பூமியே விசாரிக்கிற ஆண்டவர் உங்களை விசாரிக்க மாட்டாரா? அயல்தான் புனித பேதுரு சொன்னான், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர்கள் வையுங்கள் சொன்னார். உங்களை அவர் விசாரிக்கிறார். தம்பி, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கு? ஜெபம் பண்றீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரை தேடுறீங்களா? உங்களை விசாரிப்பார். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக்குவார். தண்ணீர் நிறைந்த தேவன் தூய ஆவியானவர் மூலமாய் உங்களை நிரப்புவார். உங்களுக்கு தானியத்தை விளைவிப்பார். நல்ல உயர்ந்த வேலை தருவார். உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு காலையில வார்த்தை கேட்கிற அருமை தம்பியே, உங்களை விசாரிக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் வாருங்கள். ஒரு தேவையெல்லாம் சொல்லுங்கள். ஒரு பிரச்சனைகளை சொல்லுங்கள். தண்ணீர் நிறைந்த தேவன் அதினாலே உங்களை திருப்தி ஆக்குவார். அவர் தானியத்தை விளைவித்து உயர்ந்த வேலை கொடுத்து குறைவெல்லாம் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒரு ஆசீர்வதிக்கிற குணமுடையவர். ஒரு நாள் ஒரு கைவிட மாட்டார். ஒரு அற்புதம் செய்வார். உங்களுக்கு அவர் சிறு ஜபம் செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த பிள்ளைகளை மனதிறங்கி ஆசீர்வதியும். இந்த தேவையெல்லாம் சந்தியும். அற்புதங்களை செய்து அவர்களை காத்துக்கொள்ளும். ஒரு குறைவையாதிரும், ஒரு குறைவையாதிரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.